நம்ம நிற்கிற நெல்லையப்பர் கோவிலோட பெருமைகளை பற்றி ஒரு மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் பத்தாது, எத்தனை நாள் வேணாலும் இந்த நெல்லையப்பரோட பெருமையும் காந்திமதி அம்மாளோட பெருமையும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொடிமரம். இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் வந்து மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரத்துக்கு கீழேயே ஒரு விநாயகர் இருப்பார், ஒரு குட்டி லிங்கம் ஒன்று இருக்கும். இந்த ஸ்தலம் உருவாவதற்கு காரணமானது வந்து இந்த மூங்கில் காடு தான். இந்த மூங்கில் காட்டில் வந்து குற்றம் கண்ட ராமகோன் அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு தடவையும் அரசவைக்கு வந்து பால் எடுத்துகிட்டு போகும்போது வர வழியில் இந்த மூங்கில் மரத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக கால் இடறி கீழே விழுந்து பால் கொட்டுது. பால் கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்படி தினமும் இந்த மாதிரி பால் கொட்டிக்கிட்டே இருக்கனால என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்கிறார். ராஜா வந்து அந்த இடத்த மூங்கில் மரத்தை வெட்டி பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு வந்ததாகவும், அதுவே வந்து நெல்லையப்பருக்கு மேலே அந்த வெட்டு விழுந்ததாகவும், அந்த நெல்லையப்பரோட ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லையப்பருக்கே வந்து நெத்தியில் வெட்டுப்பட்ட மாதிரியான ஒரு ரூபத்தில் தான் வந்து இங்கே நெல்லையப்பர் காட்சி தராரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தாமிர சபைனா நடராஜர் ரூபம். நடராஜர் வந்து சிவனோட ரூபம். சிவன் வந்து நடராஜர் ரூபத்தில் 5 சபைகளில், முக்கியமான கோவில்களில் 5 சபையில் வந்து காட்சி தராரு. அந்த 5 சபையில் இதுவும் ஒரு சபை. இந்த சபைக்கு பேர் வந்து தாமிர சபை அப்படின்னு பேர். இந்த தாமிர சபையில் உள்ள நடராஜர் வந்து மிகவும் சிறப்பு பெற்றவர். தாமிர சபையில் உள்ள விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி திருவாதிரைன்னு சொல்கிற நடராஜருக்குரிய தினமான அன்று வந்து இங்கே உள்ள நடராஜ பெருமான் வந்து அழகாக நடனமாடி காந்திமதி அம்பாளுக்கு காட்சி தந்ததாகவும், அந்த காட்சியை வந்து காந்திமதி அம்பாள் ஓரமாக நின்று அந்த நடன காட்சியை ரசித்ததாகவும் சொல்கிறாங்க. மார்கழி திருவாதிரை வந்து
இங்கே வந்து ரொம்ப பிரசித்தியாக இந்த மண்டபம் ஃபுல்லாகவே ஆட்கள் சூழ நல்ல சிறப்பான முறையில் நடக்கும். நல்ல சிறப்புக்கென்று தனி கோபுரமும், காந்திமதி அம்பாளுக்கு ஒரு தனி கோபுரமும், நெல்லையப்பருக்கென்று தனி கோபுரமும் அமைந்த ஒரு சிவஸ்தலம். இது 276 சிவஸ்தலங்களில் ஒன்று, பஞ்ச சபைகளில் ஒன்று, 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இப்படி பல விசேஷங்கள் வந்து இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோவில் பார்த்து இன்னும் அணிஞ்சிருங்க. அது பிரகாரம் முதல் பிரகாரம் வந்து மூலவர் நெல்லையப்பர் கோவில் பக்கத்தில் உள்ளது தான் மூலவர் பிரகாரம். இது வந்து 2வது சுற்று பிரகாரம். இதன் பிறகு 3வது சுற்று பிரகாரம் உண்டு. இது வந்து பெரிய கோவில். இந்த கோவில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பொழுது காணாது. இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் கூட அவ்வளோ 1000 கதைகள் பேசும். இப்போ நம்ம நெல்லையப்பர் கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல பலிபீடம் இருக்கும், அதன் பிறகு கொடிமரம் இருக்கும், அதன் பிறகு நந்தியம் பெருமான் இருப்பார். இந்த திருத்தலத்தில் மட்டும் நெல்லையப்பர் கோவிலுக்கு 2 கொடிமரங்கள் இருக்கிறதும், இன்னொன்று முதல் கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரும்போது அதிகார நந்தி, விநாயகர் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு உள்ளே வரும்போது இசை தூண்களை நீங்கள் காண முடியும். இந்த நெல்லையப்பர் கோவிலில் தான் வந்து பழமையான கோவில்னு சொல்லி அந்த காலத்து அரசர்கள் கட்டும்போது அதில் ஒரு இசைங்கிற ஒரு அமைப்பை வச்சு இந்த தூண்களில் எப்படி இசை வரும், நீங்கள் விளையாடுறீங்களா, நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். உண்மையாக அதுதான், நிதர்சனமான உண்மையை தான் நான் சொல்கிறேன். இந்த தூண்களை வந்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா அந்த 2வது கொடிமரத்தை தாண்டி உள்ளே போகும்போது அந்த இருக்கிற படியில் ஏறி வந்து அந்த கொடிமரத்தை தாண்டி படிகளை ஏறி வந்து நீங்கள் அந்த இருக்கிற தூண்களை தட்டி பார்த்தீங்கன்னா சரி கம பதனி அப்படிங்கிற சப்தஸ்வரங்களும் கேட்கும். அதனால அந்த தூண்களுக்கு பேர் இசைத்தூண்கள். அந்த இசைத்தூண்களை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த நந்தியம் பெருமான் இருப்பார். பிரதோஷ பூஜையில் அங்கே தான் வந்து நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது விஸ்வரூபமான ஒரு விநாயகரை பார்க்க முடியும். விநாயகருக்கு சைடில் இடது பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளி தேவ சேனாவோட முருகர் காட்சி தருவார். அதுக்கப்புறம் துவாரபாலகர்கள், அவரை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வணங்கக்கூடிய நெல்லையப்பர் காட்சி தருவார். நெல்லையப்பருக்கு அப்புறம் நெல்லையப்பரோட சுற்றுப்பிரகாரத்தில் நம்ம போகும்போது பார்க்குறது என்னென்னா கன்னி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, உற்சவர். ஆமாம், நெல்லையப்பர் கோவிலில் நெல்லையப்பர் மூலஸ்தானத்துக்கு அவருக்கு இடப்பக்கம் நெல்லை கோவிந்தன் சொல்லி அவரோட மச்சினனான பெருமாள் வந்து விஸ்வரூபத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற சயன கோலத்தில் இங்கே காட்சி தராரு. அவர் பேர் வந்து நெல்லை கோவிந்தன் அப்படின்ற திருநாமம். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும். அவரோட வலது கையை இப்படி பூமியை பார்த்த மாதிரி வச்சிருப்பார். அந்த இடது கைக்கு கீழே ஒரு அழகான லிங்கம் ஒன்று உண்டு. அமைப்பில் இங்கே வந்து பெருமாள் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தலையில் கை வச்சிருப்பார், இல்லைன்னா இப்படி சாதாரணமான கை வச்சிருப்பார். ஏன் லிங்கத்து மேலே கை வச்சிருக்காருன்ற அமைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த நெல்லை கோவிந்தன் வந்து படுத்துண்டு கூட மறக்காமல் அந்த சுவாமியை வந்து வணங்குறதா ஐதீகம். நீங்கள் முதல்ல பார்த்தது வந்து நெல்லையப்பரோட பிரகாரம், 2வது பிரகாரம் பார்த்தோம். 3வது பிரகாரம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3வது பிரகாரம். முதல் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லையப்பரை சுற்றி வந்து நெல்லை கோவிந்தன் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு வடபக்கமாக வரும்போது தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், உற்சவரான நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அதன் பிறகு முருகர், மகாலிங்க சுவாமி, நடராஜர் ரூபம், மகிஷாசுரமர்தினி, பைரவர், இந்த மாதிரியான சன்னதிகள்லாம் தரிசனம் பண்ணலாம். அதன் பிறகு 2வது கொடிமரம் இருக்கிற 2வது சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களும் 63 நாயன்மார்களின் சிலாரூபமும் உற்சவரின் ரூபமும், அதன் போக சப்த கன்னியர்கள் ரூபமும், ராவணேஸ்வரனும், சோமாஸ்கந்தர், ஸ்தல விருட்சம், முற்றும் கண்ட ராமகோன், பஞ்சலிங்க சன்னதிகள், அதன் போக சபாபதி மண்டபம், அதிலே வந்து அஷ்டலக்ஷ்மிகளோட இந்த பக்கம் 4 லக்ஷ்மி, இந்த பக்கம் 4 லக்ஷ்மி, நடுவில் வந்து கஜலக்ஷ்மியோட லக்ஷ்மி சன்னதி, அதன் பிறகு
சனீஸ்வர பகவான், சண்டிகேஸ்வரர். சனீஸ்வரரை தாண்டி வந்ததுக்கப்புறம் சகஸ்ரலிங்கம், சகஸ்ர அப்படின்னா 1000 லிங்கம்னு அர்த்தம். அந்த 1000 லிங்கம் கொண்ட அந்த சகஸ்ரலிங்கமாக ஒரே விஸ்வரூப லிங்கமாக இங்கே சகஸ்ரலிங்கம்ன்ற நாமத்தில் சிவபெருமான் காட்சி தராரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நடராஜரோட சிலாரூபம் வச்சு பூஜை பண்ணுற சன்னதி ஒன்றும், அதை கடந்து வரும்போது குபேரலிங்கம் அப்படின்ற ரூபத்தில் வந்து குபேரலிங்கம்ன்ற பேரில் வந்து சிவபெருமான் காட்சி தராரு. குபேரலிங்கரோட சன்னதியும் தரிசனம் பண்ணி அதை விட்டு வெளியே வரும்போது இந்த 3வது பிரகாரத்தில் நம்ம நிற்கிறோம். நீங்கள் பார்த்தது வந்து 3வது பிரகாரம். அந்த 3வது பிரகாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அந்த பிரகாரத்துக்கு இடது பக்கம் திரும்பினோன்னா அந்த இடது பக்கத்தில் வந்து சங்கிலி மண்டபம்னு சொல்லி சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் போகிறதுக்கு இணைப்பாக இருக்கிறனால இந்த மண்டபத்துக்கு பேர் வந்து சங்கிலி மண்டபம்னு பேர். சங்கிலி மண்டபத்தை கடந்து போகும்போது கோசாலைகள் இருக்குது. கோசாலைகள் பராமரிப்பு, கோசாலை கோவிலோட கோசாலை இருக்குது. அம்மையப்ப விநாயகர் இருக்கார். அந்த இணைப்பு மண்டபம் பக்கத்தில் உள்ளே வரதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணணும். இந்த அம்மையப்ப விநாயகர்ன்ற இருக்கிற சன்னதியை தாண்டி போனீங்கன்னா இந்த கோவிலோட தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தில் என்ன விசேஷம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அப்பருக்கு வந்து மாசி மாதத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு வந்து பிரம்மோற்சவம், தெப்போற்சவம் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து காந்திமதி அம்பாளோட சன்னதி. காந்திமதி அம்பாளோட சன்னதிக்கு 7 நிலை பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வந்தோம்னா கொடிமரம், நந்திகேஸ்வரர், அவரை தாண்டி உள்ளே போனோம்னா அதே மாதிரி இசைத்தூண்கள், அதன் பிறகு துவாரபாலகர்கள், விநாயகர், அதன் பிறகு காந்திமதி அம்பாள் வந்து ஒரு ஆள் உயரத்துக்கான ரூபத்தில் அழகான முறையில் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு சாந்தமாக காட்சி தரா. அவளை பார்க்குறதுக்கு 2 கண் பத்தாதுங்கிற மாதிரி அழகான முகத்தோடு அப்படி காட்சி தரா. நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையில் இங்கே வந்தாலும் அவளை தரிசனம் பண்ணிட்டு போகும்போது அழுற குழந்தைய அம்மா பார்த்தா எப்படி சாந்தமாகுமோ அந்த மாதிரி அம்மாவை பார்த்தோன்னு குழந்தைகள் எல்லோரும் சாந்தமாகிற மாதிரி இந்த அம்பாளை தரிசனம் பண்ணால் நம்மளோட எல்லா கஷ்டமும் நீங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்குது. கண்டிப்பாக இது வந்து அனுபவபூர்வமாக அனுபவிக்கும் போது அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லி ஆயிரங்கால் மண்டபம்ன்ற பேரில் இருக்கிற இந்த மண்டபத்தை பார்க்குறீங்க. இந்த மண்டபமில் வந்து ஐப்பசி மாதம் அம்பாள் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மண்டபம்னு சொல்லி அம்பாளோட ஊஞ்சல் சேவை, ஊஞ்சல் புறப்பாடு இதெல்லாம் வந்து நடக்கும் உற்சவங்கள். இங்கே உள்ள அம்பாள் சன்னதிக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா கருமாரி தீர்த்தம், பொற்றாமரை விநாயகர்,
அப்புறம் தெப்பக்குளம், அதன் போக காசி விஸ்வநாதர் சன்னதிகள், சிவன் சன்னதி, விநாயகர், முருகர், ஐயப்பன், லக்ஷ்மி, இப்படி எண்ணற்ற சன்னதிகள் கொண்டு இந்த நெல்லையப்பர் கோவில் விளங்குது. 3வது பிரகாரத்தில் நம்ம இதை கடந்த அம்பாள் சன்னதியை தாண்டி இன்னொரு பிரகாரத்துக்கு நம்ம போகும்போது, சங்கிலி மண்டபத்தை தொடர்ந்து நம்ம போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா சங்கரலிங்க சுவாமி, விஸ்வரூப விநாயகர், அங்கே ஒரு விஸ்வரூப விநாயகர் இருக்கார். ஆறுமுக நயனார்ன்ற பேரில் ஒரு ஷண்முகர் வந்து 6 முகத்தையும் சுற்று பிரகாரத்தில் வரும்போது அந்த 6 முகங்களையுமே நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரியான ரூபத்தில் ஆறுமுக நயனார்ன்ற பேரில் முருகப்பெருமானும், அதை தாண்டி போகும்போது விஸ்வநாதர், ஈசான லிங்கம், வாயுலிங்கம், அப்பலிங்கம், இப்படி லிங்கங்களும், அதன் பிறகு சாஸ்தா, அதன் பிறகு நவக்கிரக சன்னதிகள், அதன் பிறகு பைரவர், இப்படி பல சன்னதிகள் உள்ளடக்கி இந்த நெல்லையப்பர் கோவில் வந்து காட்சி தருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு வந்து 3வது பிரகாரம். இந்த 3வது பிரகாரம், இந்த கோவில் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. 14 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவிலோட அமைப்பு வந்து கட்டப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தூண்களும் பெரிய பெரிய கோபுரங்களும் அமைஞ்ச இந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து வருஷத்து 365 நாள்னு சொல்கிற அந்த 365 நாளுமே இங்கே வந்து விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. தினமும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இங்கே வந்து விசேஷங்கள் நடக்குது. தங்கப்பாடவை தரிசனம், புஷ்ப பாவாடை தரிசனம்னு சொல்கிற ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் ஒவ்வொரு நாளும் காந்திமதி அம்பாளும் நெல்லையப்பரும் வந்து காட்சி தராங்க. அது போக இங்கே வந்து அரங்கேற்ற மண்டபம் இருக்குது. இங்கே வந்து எல்லா நாட்களும் விசேஷம் உண்டு. மிக விசேஷமான நாட்களில் வந்து இங்கே அரங்கேற்றம்லாம் பண்ணுறாங்க. குழந்தைங்கள்லேருந்து தேவாரம், திருவாசகம், கச்சேரி, அரங்கேற்றம், குழந்தைங்க வந்து அரங்கேற்றம் பண்ணது கூட முதல்ல இங்கே நெல்லையப்பர் சன்னதியில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெல்லையப்பர் கோவிலில் உள்ள அந்த அரங்கேற்ற மண்டபத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா விசேஷ நாட்கள்லேயும் இங்கே விசேஷமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, எல்லா நட்சத்திர நாள், எல்லா வாரத்தில் 7 நாட்களும், மாதத்தில் 30 நாட்களும், வருஷத்தில் உள்ள 365 நாட்களுமே இங்கே வந்து விசேஷங்களாக இருக்குது. இன்னும் நிறைய விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து என்னால் சொல்கிறதுக்கு முடியலை, டைம் ஷார்ட்டாக இருக்கிறனால. நான் அடுத்த பதிவில் இதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபம் வந்து கொலு மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவராத்திரி நேரத்தில் அம்பாள் வந்து இங்கே கொலு வச்சு அம்பாள், மற்ற தெய்வங்கள், சரஸ்வதி, லக்ஷ்மி என அனைத்து தெய்வங்களையும் இங்கே கொலுவில் வீட்டிற்கு வச்சு அழகான வேலைப்பாடுகளோட அமைப்போட இங்கே உள்ள கொலு மண்டபத்தில் அம்பாள் வீட்டிருக்கிறத பார்க்குறதுக்கே சிறப்பு அலங்காரத்தோடு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த கோவிலோட திருத்தேர் வந்து என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்தில் இந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு தனித்தனி தேரில், நெல்லையப்பர் தனி தேர்லையும் காந்திமதி அம்பாள் தனி தேர்லையும் 10 நாள் கொடியேற்றம் நடந்து, அந்த 10 நாள் கொடியேற்றத்தில் வந்து 10 நாள் கொடியேற்றம் நடந்து அந்த 10வது நாள் நிறைவு பெறுற அன்னைக்கு வந்து திருத்தேரில் வந்து பவானி வர்றாங்க காந்திமதி அம்பாளும் நெல்லையப்பரும். அதை பார்க்குறதுக்கு மிகவும் சிறப்பான காட்சியாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நால்வர் சன்னதியை கடந்து சுற்றுப்பிரகாரத்தில் ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்குது. அந்த சன்னதிகள்லாம் நம்ம ஒரு நாளில் பார்த்து தரிசனம் பண்ணிட முடியாது. அம்பாளோட பெருமையும் சுவாமியோட பெருமையும் சொல்லி முடியாது. அந்தளவுக்கு கால நேர அவகாசங்கள் இல்லாத சூழ்நிலையால்
மிக சுருக்கமான முறையில் உங்களுக்கு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளோட பெருமை பற்றி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக திருத்தேர் வெள்ளித்தேர் வந்து இந்த கோவிலில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த வெள்ளித்தேர் தரிசனமும் நீங்கள் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு வந்து உள்ளூர் வாசிகள், வெளியூர் வாசிகள், பக்கத்தில் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள சுற்று வட்டார பகுதியில் உள்ள கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நெல்லையப்பரை ரொம்ப பக்தியோடு வந்து சாவியை வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகிறாங்க. அதை வந்து கண்கூட நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த நெல்லையப்பர் வந்து எல்லாருக்கும் வாரி வழங்கும் ஒரு தெய்வமாக இருக்கார். இதில் வந்து இன்னொரு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கிராமத்தில் இருந்தாலும் இந்த நெல்லையப்பர் கோவில் பற்றி தெரியாதவங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இந்த நெல்லையப்பர் கோவில் பற்றிய சிறப்புகளை வந்து எத்தனையோ சேனல்களில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச முறையில் எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த சிறப்பு பெற்ற இந்த நெல்லையப்பர் ஸ்தலத்துக்கு வந்து நெல்லையப்பர் காந்திமதியோட அம்பாளோட அருளை பெறணும்னு கேட்டிருக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா.